நீங்கள் ஏன் ஒரு சொத்து வக்ஃபு சொத்தா இல்லையா என்பதை தீர்மானிக்கக்கூடிய அந்த அதிகாரத்தை நீதிமன்றத்திடம் விடவில்லை. கார்பரேட்டு கொடுத்துட வேண்டியதுதான். நல்ல பெரிய சொத்தாக தான் கார்பரேட்டுக்கு 8 லட்சத்திற்கும் அதிகமான சொத்துக்கள் வக்ஃபு சொத்துக்களாக இருக்கின்றன என்று வயிறறிந்து பேசுகிறார் இந்த நாட்டினுடைய பிரதமர் மோடியும் அமித்ஷாவும். இஸ்லாமியர்களுடைய அவர்களுடைய வழிபாட்டு முறைப்படி, குரானின்படி அவர்கள் முன்னெடுக்கக்கூடிய ஒன்று வக்ஃபு வாரியம். ஆனால் அந்த வாரியத்தை அமைப்பது, அதற்கான உறுப்பினரை நியமிப்பதெல்லாம் மாநில அரசுக்கும் ஒன்றிய அரசுக்கும் வந்துட்டு அதிகாரம் இருக்கு. ஆனா இவங்க என்ன பண்றாங்க, அந்த அதிகாரத்தை இவங்க கையில் எடுத்துக்கிட்டு இவங்களுடைய ஆட்கள் 2 பேரும் உள்ள போடுறது. வணக்கம் தோழர்களே, ரோஸ்டர் செய்திகளின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மோடி அரசு கொண்டு வந்த வக்ஃப் வாரிய திருத்தம் ஒழுங்குமுறை சட்டத்திற்கு எதிராக நாடு முழுவதும் தொடரப்பட்ட வழக்குகளை விசாரித்த இந்திய உச்சநீதிமன்றம் இன்றளவில் நடந்த விசாரணைக்கு இடையே சில அடிப்படையான உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறது. அது இறுதி தீர்ப்பில் உறுதி செய்யப்படும் என்றாலும் கூட உச்சநீதிமன்றத்தினுடைய அந்த சொற்கள் இந்த நாட்டினுடைய அரசமைப்பின்படி இந்த நாட்டில் வாழக்கூடிய இஸ்லாமியர்கள் எனும் சிறுபான்மையின மக்களினுடைய வழிபாடு சம்பந்தப்பட்ட அல்லது குரான் சம்பந்தப்பட்ட வழிமுறைகளின்படி அவர்கள் அறத்தை நிறைவேற்றிக் கொள்ள ஆதாரமாக இருக்கக்கூடிய வக்ஃப் சொத்துக்களை எவ்வாறு பராமரிப்பது என்பது தொடர்பாக அவர்களுக்கு சட்டப்பூர்வ உரிமை உண்டு. அதில் வேறு எவரும் தலையிட முடியாது என்பதை இன்றைக்கு முதல் விசாரணையிலேயே இந்திய உச்சநீதிமன்ற நீதிபதிகள் உறுதி செய்திருக்கிறார்கள். அது குறிப்பாக ஒன்று, மோடி அரசு கொண்டு வந்த அந்த வக்ஃப் திருத்த ஒழுங்குமுறை சட்டத்தில் நீங்க பார்த்தீர்கள், அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல நீங்க பார்த்தீங்கன்னா அந்த வக்ஃப் வாரியத்தில் அதற்கு நியமிக்கப்படும் அந்த உறுப்பினர்களை யாரெல்லாம் அதை நிர்வகிக்க முடியுன்ற அதில் வந்துட்டு 2 இந்துக்களையும் நாங்கள் வந்துட்டு நியமனம் செய்யக்கூடிய அதிகாரம் உண்டு என்ற சட்ட திருத்தத்தை செய்தார்கள். அதனை ஏற்க மறுத்துவிட்ட இந்திய உச்சநீதிமன்றம் இப்படி ஒரு இந்து அமைப்பில் இந்து மத விடயங்களை பராமரிக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இஸ்லாமியர்களை நியமிப்பீர்களா என்று எதிர்கேள்வி எழுப்பியிருக்கிறது. எழுப்பிவிட்டு அது சொல்லியிருக்கிறது, அப்படி நீங்கள் நியமிக்கக்கூடிய அந்த இஸ்லாமிய வக்ஃப் வாரியத்திற்கு நியமிக்கக்கூடிய உறுப்பினர்களில் 2 பேர் ஓய்வு பெற்ற நீதிபதிகளாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர மற்ற அனைவரும் இஸ்லாமியர்களாகவே தான் இருக்க வேண்டும் என்று உறுதிபட அவர்கள் கூறியிருக்கிறார்கள். நாளையும் விசாரணை தொடர இருக்கிறது. ஏன் இதை குறிப்பிட்டு இப்பொழுதே பேச வேண்டும் என்றால், இந்த நாட்டில் இப்பொழுது முர்ஷிதாபாத் உள்ளிட்ட பல்வேறுபட்ட இடங்களில் நடக்கக்கூடிய கலவரங்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இதுவரை சிலர் இறந்து போயிருக்கிறார்கள். ஏராளமான சொத்துக்கள், வாகனங்கள் எல்லாம் எரித்து தீக்கிரையாக்கப்பட்டிருக்கிறது. பலர் அவருடைய சொந்த வீடுகளை விட்டு வெளியேறி அகதிகளாக தங்க வேண்டிய அளவிற்கு ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. இத்தனைக்கும் காரணம், இஸ்லாமியர்கள் தங்களுடைய சொத்துக்களை வக்ஃப் வாரியத்திற்கு வக்ஃப் என்று அறிவித்து விட்டால் அது குரானில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ள அந்த முறைப்படி அந்த சொத்துக்களிலிருந்து வரக்கூடிய வருவாயை இஸ்லாமிய மக்களினுடைய மேம்பாட்டிற்காக செலவிட வேண்டும் என்கின்ற அந்த டிக்டம், அந்த வழிகாட்டுதல் படி அந்த சொத்துக்களை எல்லாம் சரியாக நிர்வகிக்கப்படவில்லை என்றெல்லாம் சொல்லித்தான் பாரதிய ஜனதா அரசு, மோடி அரசு இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தது. இங்கே கவனிக்கத்தக்க ஒரு விடயம் என்னவென்றால், ஒரு சொத்து வக்ஃப் சொத்து தானா என்பதை தீர்மானிக்கக்கூடிய அதிகாரத்தை வக்ஃப் வாரியத்திடமிருந்து எடுத்து அதனை மாவட்ட கலெக்டரிடம் கொடுக்கிறது. இப்போ ஒரு வக்ஃப் சொத்துன்னு ஒரு இடத்துல இருக்கு. அந்த சொத்தை வந்துட்டு பாஜகக்காரங்க 2-3 பேர் சொல்லி இது வக்ஃப் ப்ராப்பர்ட்டியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணார்னா போயிட்டு கலெக்டர்கிட்ட ஒரு முறையீடு செஞ்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உடனே கூப்பிட்டு அவர் சொல்லுவார், இதுக்கான ஆதாரத்தை கொடுங்க. யார்? கலெக்டர் கேட்பார். பல வக்ஃபுக்கு இருக்கக்கூடிய சொத்துக்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய பெருமக்களால் ஒரு வாய் உறுதிமொழியாக அங்கே இருக்கக்கூடிய ஜமாத்திடம் சொல்லி
அது வக்ஃபு சொத்துக்களாக மாற்றப்பட்டிருக்கிறது. அதுதான் நிர்வகிக்கப்படுகிறது. அதுக்கெல்லாம் வந்து டாக்குமெண்ட் இல்லை அப்படின்னோம்னா, டாக்குமெண்ட் இல்லாத ஏராளமான சொத்துக்கள் இருக்கு. ஆனால் அது ஒன்றும் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஒன்றும் கஷ்டம் இல்லை. ஆனால் உடனே அந்த மாதிரி ஆதாரங்களை கொடுக்கல அப்படின்னோம்னா, அன்னாருடைய பேர் இதை யார் கொடுத்தாங்கன்னு சொல்லுதோ வக்ஃபு வாரியம், அன்னாருடைய சொந்த பந்தங்கள் யாரும் அதை உறுதி செய்வதற்கோ அல்லது ஆதாரங்களோ இல்லைன்னா அது உடனே வக்ஃபு ப்ராப்பர்ட்டி அல்ல அப்படின்னு அதை எடுத்துடுறது. எடுத்து என்ன பண்ணுறது? தூக்கி கொடுத்துட வேண்டியதுதான், கார்பரேட்டு கொடுத்துட வேண்டியதுதான். நல்ல பெரிய சொத்தாக தான் கார்பரேட்டுக்கு. 8 லட்சத்திற்கும் அதிகமான சொத்துக்கள் வக்ஃபு சொத்துக்களாக இருக்கின்றன என்று வயிறறிந்து பேசுகிறார் இந்த நாட்டினுடைய பிரதமர் மோடியும் அமித்ஷாவும். அவங்க கிட்ட அவ்வளோ சொத்துக்கள் இருப்பதா பஸ்பிண்டா. அதனால வந்துட்டு சாதாரண முஸ்லீம்களுக்கு எந்த விதமான பலனும் ஏற்படவில்லை. ஆட்சியினாலே எந்த விதமான பலனும் சாதாரண மக்களுக்கு ஏற்படலையே. இந்த நாட்டில் எந்த அமைப்பை வச்சுக்கிட்டு எதை பண்ணாலும் அதில் ஊழல் இருக்கும், கொள்ளையிடுதல் இருக்கும், அபகரித்தல் இருக்கும், தவறாக பயன்படுத்துதல் மிஸ்யூஸ் இருக்கும். அதுக்காக நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கும் அந்த சொத்துக்களை தீர்மானித்து தூக்கிக்குவீங்களா? இந்த இடத்துல தான் இந்திய உச்சநீதிமன்றம் நீங்கள் சொல்லியிருக்கு, நீங்கள் ஏன் ஒரு சொத்து வக்ஃபு சொத்தா இல்லையா என்பதை தீர்மானிக்கக்கூடிய அந்த அதிகாரத்தை நீதிமன்றத்திடம் விடவில்லை என்று கேள்வி எழுப்பியிருக்கிறது. எது கலெக்டர்கிட்ட கொண்டு போறீங்க? இப்போ நீதிமன்றம் கேட்கும் இல்லையா எல்லாத்தையுமே? அது அந்த வாக்குமூலங்களினுடைய அடிப்படையில் இந்த மாதிரி என்னுடைய தாத்தா காலத்தில் இது கொடுக்கப்பட்டது தான், எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னாங்கன்னா, சரி உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஆதாரங்கள் எல்லாம் எப்படி சொல்றீங்கன்றதெல்லாம் நீதிமன்றம் சரியாக பதிவு செஞ்சு கொடுக்கும். கலெக்டர் இதெல்லாம் பண்ணுவாரா? என்ன இவங்களுடைய ஆள் தானே இப்போ எல்லா இடத்துலையுமே இருக்கிறாங்க. நீதிமன்றத்திலேயே இவங்க ஆட்கள் இருக்காங்க. ஆட்களை தான் எடுத்து வந்து போடுவோன்னு வேற ஹெச் ராஜா போன்ற சீமான் மொழியில் சொல்ல போனோன்னா பேரறிஞர்கள் எல்லாம் சொல்கிறாங்க. அவங்க ஆளை போட்டுக்குவாங்களாம். அவங்கள ஆட்டை போட்டுக்கிட்டா எங்களாவது நீதி பரிபாலனை நடக்குமா? யோசிச்சு பாருங்க. இஸ்லாமியர்களுடைய அவர்களுடைய வழிபாட்டு முறைப்படி, குரானின்படி அவர்கள் முன்னெடுக்கக்கூடிய ஒன்று வக்ஃபு வாரியம். ஆனால் அந்த வாரியத்தை அமைப்பது, அதற்கான உறுப்பினரை நியமிப்பதெல்லாம் மாநில அரசுக்கும் ஒன்றிய அரசுக்கும் வந்துட்டு அதிகாரம் இருக்கு. ஆனால் இவங்க என்ன பண்றாங்க, அந்த அதிகாரத்தை இவங்க கையில் எடுத்துக்கிட்டு இவங்களுடைய ஆட்கள் 2 பேரும் உள்ள போடுறது. அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்களே வந்துட்டு எதிரும் புதிரமா விசாரணை நடத்துவாங்க. அப்படியா, எங்க இருக்குது ஆதாரம்? இவங்க கேட்பாங்க, ஆதாரம் இல்லை, தூக்கி மாத்து, அப்புறம் பார்த்துக்கலாம், அவ்வளோதான். அதுதான் நீதிமன்றம் சொல்லிச்சு. இந்த கதையெல்லாம் வேண்டாம், இந்த கங்காரு கோர்ட்டு இந்த மாதிரிலாம் வேணாம், அந்த கட்ட பஞ்சாயத்து வேலையெல்லாம் வேணாம், நீதிமன்றத்துக்கிட்ட விட்டுருங்க என்கின்ற அளவிற்கு இன்று த சுப்ரீம் கோர்ட் ஹேஸ் அப்சர்வ்டு. இது ரொம்ப முக்கியமானது. அதில் பெண்களே இல்லை அப்படின்லாம் வந்துட்டு சொல்கிறாங்க. ஏதோ இவர் பெண்களுக்கெல்லாம் அப்படியே பயங்கரமான உரிமைகள்லாம் கொடுத்து முன்னாடி தூக்கிட்டு வந்துட்டு எல்லாம் செய்கிற மாதிரி. பெண்களுக்கும் குழந்தைகளுக்குமான மேம்பாட்டு திட்டங்களுக்கு ஒதுக்கீடு செய்யக்கூடிய அந்த நிதியை பட்ஜெட்டில் கிட்டத்தட்ட 50,000 கோடியில் வந்துட்டு 38,000 ஆக்கி, 38,000 24,000 ஆக்கி, அதை 18,000 ஆக்கி, இப்போ 13,000 கோடியில் தான் இருக்குது. இந்த மோடியும் அமித்ஷாவும் தான் சொல்கிறாங்க, அந்த பெண்களுக்கு என்ன இடம் கொடுத்தீங்க? என்ன அநியாயம் பாருங்க. அதாவது கேப்ப கூடல டெய் வடியுது அப்படின்னா கேட்குறவங்க புத்தி எங்கே போச்சுன்னு இப்போ ஒரு பழமொழி ஒன்று உண்டு. அந்த மாதிரி இது இவர்கள் சொல்கிறாங்க பெண்களை பற்றி. என்றைக்குமே பெண்களை பற்றி எந்த விதமான அக்கறையும் செலுத்தாத, அவருடைய மேம்பாட்டிற்கான எதையுமே செய்யாதவர்கள் இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கவே கூடாது, அவர்கள் எவ்வளோ ஏழையாக இருந்தாலும் கொடுக்கக்கூடாது, ஏன்னா மதப்படி கொடுக்கறதுக்கு இடமில்லன்னு சொல்லி அறகுற அறிவோட ஹைதராபாத்தில் பேசினார் அமித்ஷா. ஒரு சமூகம், ஒரு மதத்திற்கு உட்பட்ட ஒரு சமூகம், அதனுடைய பின்தங்கிய நிலைதான் அதை மேம்படுத்துவதற்கான இடஒதுக்கீடு கொடுக்கறதுக்கான அடிப்படை. மதத்தில் இருக்கிறதுனால, மத சிறுபான்மையாக இருக்கிறதுனால கொடுக்கக்கூடாதுன்னு இல்லை, அதற்குள்ள ஒரு செக்ட் இருக்கு இல்லையா, அதனுடைய கல்வி, அதனுடைய வேலைவாய்ப்பு, அதனுடைய பொருளாதார நிலை, இதை எல்லாம் கணக்கிட்டு அவர்களை மேம்படுத்துவதற்கான ஒன்றை செய்ய நான் தமிழ்நாடு கொடுத்துருக்குல்ல, தமிழ்நாட்டில் இருக்கிற ஜட்ஜி ஒத்துக்குருவார், ஆந்திராவில் இருக்கிற ஜட்ஜி ஒத்துக்க மாட்டார். இதெல்லாம் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அதான் அப்போ அந்த சங்கி நெட்வொர்க்ன்றாங்க இல்லையா, அந்த சங்கி பிணைவு, அதனால வரக்கூடிய விளைவு. இப்படி இந்த 8 லட்சத்துக்கும் 8.9 லேக் 8.9 லட்சம் சொத்துக்கள் இருக்குது இல்லையா, இந்த வக்ஃப் வாரிய சொத்துக்கள்,
இதன் மேல கண்ணு வச்சுட்டாங்க. அவ்வளவுதான். இந்தியாவினுடைய இராணுவத்திற்கும் விமானப்படைக்கும் இருக்கக்கூடிய சொத்துக்களை விட அதிகமான, ரயில்வே இருக்கக்கூடிய சொத்துக்களை விட இவங்ககிட்ட அதிகமா இருக்குது. புடுங்கிடணும். ஏன்? அந்த மக்களை ஒண்ணுமில்லாத செய்யணும். அவ்வளவுதான். இது ஒரு விவாதமாக்கிறது. அவங்க எல்லாவற்றும் இங்க கூட சொன்னாங்க, திருச்சிக்கு தாண்ட ஒரு கோயிலே வக்ஃபு நிலம்னு சொல்றாங்க, வக்ஃபு நிலத்துல கட்டப்பட்டிருக்குதுன்னு சொல்றாங்க. இப்படியெல்லாம் அளந்து விட்டாங்க. சரி, வக்ஃபு நிலத்தை கொடுத்து கோயிலுக்குன்னு ஒரு இடம் தேர்வு பண்ணியிருப்பாங்க, பக்கத்துல கொஞ்சம் வக்ஃபு ப்ராப்பர்ட்டி இருந்திருக்கும். சரிங்க, நீங்க சேர்த்து செஞ்சுக்கங்க அப்படின்னு விட்டுருப்பாங்க. அது கோயில் கட்டின காலத்துல. இன்னைக்கு இருக்கிறவங்க வந்துட்டு அதை கிளைம் பண்ணலாம், இது வக்ஃபு ப்ராப்பர்ட்டி சொல்லியிருக்கலாம். அவங்க ஒன்றும் எடுத்துக்க மாட்டாங்க. கோயிலை இவங்களாட்டமா அந்த இடத்த இடிச்சு எங்கள்கிட்ட புடுங்கு, எங்ககிட்ட கொடு, அங்கதான் வந்துட்டு அல்லாஹு அக்பர், அங்கதான் பிறந்தார் அப்படி ஏதாவது சொல்ல போறாங்களா? இவங்க அப்படி சொல்லி இருக்காங்களா எங்கேயாவது? இல்லை. அவங்கள பொறுத்த வரைக்கும் எங்களுடைய, நீங்க தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பஞ்சமி நிலங்களை வந்துட்டு யாரும் அபகரிக்க கூடாதுன்னு சொல்றோம்ல, அதே மாதிரிதானே இஸ்லாமிய பெருமக்கள் வக்ஃபு நிலம் இருக்கக்கூடிய சொத்துக்களை யாரும் பராமரிக்க கூடாதுன்னு அவங்களும் விழிப்புணர்வோடு இருப்பாங்க இல்லையா? விழிப்புணர்வோடையும் இருக்கணும். அதே நேரத்தில் அவங்களுடைய அதுலேருந்து வரக்கூடிய வருவாய் ஏழை எளிய முஸ்லீம்களுக்காக செய்யப்படணும். அதை கண்காணிக்கிறதுக்கு தான் வக்ஃபு வாரியம் இருக்குது. அப்போ அந்த வாரியம் தனது தனது கடமைகளை சரியாக செய்ய வேணும் அப்படின்றதுக்காகத்தான் வந்துட்டு அழகாக உச்சநீதிமன்றம் சொல்லிச்சு 2 நீதிபதிகளை நியமிக்க, ஓய்வு பெற்ற நீதிபதிகள். அவங்க பெரும்பாலும் சரியா கடமையாற்றுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். சங்கிகளை எடுத்துட்டு போயிட்டு நியமிச்சாருன்னா எல்லாத்தையும் இல்லைன்னு சொல்லிட்டு இடி மசூதி ஆரம்பிச்சிட்டானுங்க. சில இடங்கள்ல மசூதியெல்லாம் இடிச்சிட்டாங்க. உத்தரப்பிரதேச அரசுக்கு வேற வேலை என்ன இருக்குது? இன்னைக்கு ஏதாவது இடிக்க வேண்டிய வேலை இருக்குதான்னு, இடிக்க வேண்டிய வேலை எதுன்னு நீங்க சொன்னீங்கன்னா போதுங்க, வெளியில 20 புல்டோசரை நிறுத்தி வச்சிருக்கிறோம் அப்படின்னு ஒரு சீஃப் செக்ரட்டரி. அதான் அவங்களுடைய ஆட்சி. நாட்டு மக்களுக்கு என்னாச்சு? 1,80,000 கோடி வரி பகிர்வு தரான்களே, அதை வச்சுட்டு என்ன பண்ணலாம்? மேம்படுத்தலாமா? அதெல்லாம் வேலை வேணும்னா அவங்க தமிழ்நாட்டுக்கு போயிடுவாங்க. அதை பத்தி கவலைப்படாத. இப்ப இங்க இடிக்கிறதுக்கு என்ன இருக்குது சொல்லு? இதுதான். இதுக்கு பதில் யோகி ஆதித்யநாத். ஒன்றும் படிக்காதவனெல்லாம் ஒன்றும் இல்லை, படித்தவன் தான் அந்த ஆளு. ஆனா இப்படிதான். இதை தவிர வேற எதுவுமே கிடையாது. அங்க மத்திய பிரதேசம், குஜராத்து, இங்கெல்லாம் என்ன அப்படின்னா இவங்களுடைய இது முஸ்லீம் ப்ராப்பர்ட்டி இடி. அது முதல்ல வக்ஃப் ப்ராப்பர்ட்டி நடைமுறைக்கு வந்ததுல இருந்து இதை ஆரம்பிச்சிட்டாங்க இந்த வேலையை. எல்லாத்தையும் நிறுத்தி வை அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு இப்ப. ஸோ நாளைக்கு இது நடக்கும். இது இஸ்லாமியர்களுடைய அரசமைப்பின்படி அவர்கள் இருக்கக்கூடிய அவர்களுடைய மத சுதந்திரத்திற்கு எதிரானது. இது சட்ட திருத்தம் அப்படிலாம் சொல்லிட்டு கபில் சிபல் போன்றவர்கள்லாம் வாதிட்டு இருக்கிறாங்க. அபிஷேக் சிங் எல்லாம் வாதிட்டு இருக்காங்க. என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.